வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான ஹெல்தியான வெயிட் லாஸ்க்கான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசியோட குருணையையும் ராகியும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேஸ்டியான கஞ்சி செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு, அதாவது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இந்த கருப்பு கவுனி அரிசியோட குருணையை நம்ம ஊற வைக்கணும். அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 குழிக்கரண்டி நான் எடுத்துக்கிறேன். அதாவது 1/4 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியோட குருணையை இப்போ எடுத்துட்டு இதை நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. மினிமம் ½ அன் ஹவர் ஊறணும். அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஊற வச்சு செய்யலாம். ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதே அளவால், அதாவது 1/4 கப் அளவுக்கு ராகி மாவையும் நம்ம எடுத்துட்டு இதையும் தண்ணியை ஊற்றி ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி கரைச்சி தண்ணியாக எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். இந்த மாதிரி தண்ணியாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சிடலாம். லைட்டாக கொதி வர பக்குவத்தில் நம்ம ஊற வச்ச குருணையை இதில் சேர்த்துருவோம். இந்த குருணை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ராகிக்கு முன்னாடி இதை நம்ம வேக வச்சிடணும். நான் இன்றைக்கி தனித்தனியாக ரெண்டையும் வேக வச்சு ஒன்றா சேர்க்க போகிறேன். அதுக்காக இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அதுவும் கொதித்த பிறகு இந்த மாதிரி நம்ம கலந்து வச்ச ராகி மாவை நம்ம கட்டிப்படாமல் கிளறிக்கிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் கட்டிப்படாமல் இருக்கும். அதனால் இடையிடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. நம்ம இந்த கஞ்சியை 2 பாத்திரத்தில் இந்த மாதிரி தனித்தனியாக செய்கிறதுக்கு பதிலாக ஒரே பாத்திரத்துலேயும் நீங்கள் செய்யலாம். ஒரே பாத்திரத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா குருணையை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் ராகி மாவை கரைச்சிட்டு நீங்கள் சேர்த்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கரெக்டான அளவில் இருக்கும். நான் இன்றைக்கி தனித்தனியாக ரெண்டையும் செஞ்சுட்டு நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம். ராகி மாவும் வெந்து நல்லா திக்கான பக்குவத்துக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் இதை வேக வைக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ குருணையை வேக வச்சு 20 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம ராகி மாவு கூட கலந்துடலாம். ராகியை வேக வச்சு நம்ம 10 நிமிஷம் ஆகுது. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வேக வச்ச குருணையை நம்ம ராகி மாவு கூட சேர்த்து கலந்துருவோம். ரெண்டையும் கலந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருவோம். ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நுரையாக நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம கிளறி விட இந்த மாதிரி நுரையாக வர ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சரியாக நமக்கு இந்த கஞ்சி ரெடி ஆகிறதுக்கு 25 நிமிஷம் நமக்கு ஆயிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த ராகியோட பக்குவம் குருணையோட பக்குவம் அப்படின்னு தெரியலை அப்படின்னா 25 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கஞ்சியில் இந்த மோரை கலந்துடலாம். இந்த மோர் கூட ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெயை விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே சின்ன பீஸ் இஞ்சி, கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி தாளிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தாளிச்சிட்டு அந்த மோரை இந்த கஞ்சி கூட சேர்த்து நம்ம கலந்துருவோம். ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து கலந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த கஞ்சியை நீங்கள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் மோர் கலந்தும் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டே டைம்லையும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கஞ்சியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கஞ்சி கூட இந்த மாதிரி மிளகாய், கொத்தரங்காய் வத்தல், மாங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹெல்தியான ராகி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.